பண்ணியிருக்கிறோம். என்னுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், இன்னைக்கு 21ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் வழி நடத்துவார். ஓகே, நாங்கள் இன்றைக்கும் அந்த யோனா புத்தகத்திலிருந்து தான் காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் யோனா புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 4 அதிகாரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். அங்கே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், அப்படி என்று அங்கே துவங்குகிறது இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். தேவன் ஒவ்வொரு மனிதர்களையும் தெரிந்து கொள்ளுகிறார், அவர் அழைக்கிறார். அவர் அழைப்பு அங்கே ஒரு முறை அல்ல. நான் அதற்காகத்தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது வசனம் சொல்லுது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். இப்பொழுது இந்த யோனாவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த யோனாவுடைய காரியத்திலே குறிப்பாக 1வது தரம் யோனாவுக்கு வார்த்தை உண்டாகிற பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு தவறி செல்லுகிறார். அவர் அங்கே உங்களுக்கு தெரியும், அதை குறித்த பிரசங்கங்கள் நாங்கள் ஏற்கனவே 3 முறை அந்த பிரசங்கத்திலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதோ தேவன் ஒரு மீனை கட்டளையிட்டு, அங்கே 2ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதிக்கு நான் செல்லுகிறேன். அங்கே மீனுக்கு கட்டளையிட்ட பொழுது அது அவரை அங்கே கரையிலே கக்கிட்டு. அப்ப பாருங்கள், அங்கே 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. கடைசி வசனம் அதுதான் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டதால் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இப்பொழுது இந்த யோனா மனம் திரும்பின ஒரு மனுஷனாக, ஓகே, இனி ஆண்டவருடைய சித்தத்தை தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே முடிவெடுத்தவராக அந்த கரையிலே கக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கினவராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி இவர் அங்கே முன் செல்லவில்லை. இந்த 3ஆம் அதிகாரத்திலே தேவன் 2ஆம் தரம் இந்த யோனாவுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. மனுஷர்கள் இருமாப்பும் அங்கே துஷ்ட குணமும் உள்ளவர்களாக மாறி இருக்கிற இந்த காலத்திலே தேவனுடைய சொற்களை, தேவனுடைய தரிசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் முன் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு வருகிற தடைகளோ, போராட்டங்களோ, பிரச்சனைகளோ, ஏதோ ஒரு காரியங்களை தடுக்கும் பொழுது, அல்லது நாங்களே எங்களுடைய சுயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு சுயத்தினாலே அங்கே வாழும்படி இழுக்கப்பட்டு பண ஆசை, பொருள் ஆசை, தேவையில்லாத காரியங்களை நாங்கள் அங்கே மனதிலே கொண்டு தேவையில்லாத காரியங்களை எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தேவனை விட்டு இந்த காலங்களிலே நாங்கள் விலகி இருக்கிற நேரங்களிலே தேவன் எங்களுக்கு உணர்வை கொடுக்கிறார். யோனாவுக்கு அந்த காரியத்தை செய்தார். சில கலக்கங்கள், சில காரியங்கள், சில போராட்டங்கள் எங்களாலே ஏற்படுகிறது. யோனாவுக்கும் அவராலே அங்கே ஏற்பட்டது. அதே போல எங்களுக்கும் ஏற்படுகிறது. ஏற்படும் பொழுது அந்த போராட்டங்களின் பிரச்சனைகளிலிருந்து தேவன் எங்களை மீட்டெடுத்து மீண்டுமாய் தன்னுடைய தரிசனத்துக்குள்ளே, தன்னுடைய அந்த நோக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு அங்கே தேவன் தன்னுடைய செயல்களை அங்கே நிலைநாட்டுகிறார். ஆனாலும் நாங்கள் எழுந்து செல்ல மனமில்லாதவர்களாய் இந்த யோனாவை போல கரையிலே கக்கிவிட்ட பிற்பாடும் இருக்க பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அங்கே தேவனுடைய வார்த்தை மீண்டுமாக வருகிறது. ஏன்? தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு 2ஆம் தரம் அவர் அங்கே பேச வேண்டியவராயிருக்கிறார். அங்கே 2ஆம் தரம் அங்கே பேசுகிறார். இதே காரியத்தை நாங்கள் எலியாவுடைய ஜீவியத்திலே பார்க்கிறோம். அங்கே தட்டி எழுப்பி அவருக்கு அங்கே போஜனங்களை கொடுத்து அங்கே உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தின பிற்பாடும் அவர் அங்கே தூங்குகிறார். அங்கே மீண்டுமாக தூங்கல் வந்து தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன்? தேவன் மனுஷரை மீண்டுமாக அங்கே தட்டி எழுப்பி அவருடைய கிரியைகளை, அவருடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டியவராயிருக்கிறார், நிறைவேற்றுகிறார். ஏனென்று சொன்னால் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் தன்னுடைய செயலை செய்யும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டவர். எங்களுடைய கட்டாயமாக அதை செய்ய அவங்க வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருந்து செய்ய நினைக்கிற காரியம் பெரிதாயிருக்கிறது. அவர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். அத்தனை ஜனங்களுக்கும், அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் அந்த மோசையை
பயன்படுத்தினார். அதே போலதான் இந்த நாட்களிலே எங்களை பயன்படுத்தும்படி அவர் அங்கே வாஞ்சிக்கிறார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய காரியங்கள் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதனாலே அந்த இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. எங்களுக்கும் அதேதான் இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிறார். இரண்டாம் தரம் நான் உன்னை மீண்டுமாய் தட்டி எழுப்புறது மாத்திரமல்ல, உன்னை கூப்பிடுகிறேன். எனக்காக நீ ஜெபிப்பாயா? இந்த ஜனங்களுக்காக நீ பாரப்படும்படி உன்னுடைய இதயத்தை கொடுப்பாயா? இந்த ஜனங்களுக்காக நீ வேதனைப்படுவாயா? இந்த ஜனங்களுக்காக நீ உன்னை ஊற்றுவாயா, உன்னை கொடுப்பாயா என்ற ஆண்டவர் ஏக்கத்தோடு இந்த காரியங்களிலே அவர் இரண்டாம் தரமாக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். இங்கே அதே யோனாவுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? அந்த இரண்டாம் தரம் அவருக்கு உண்டான அந்த வார்த்தையிலே அவர் என்ன செய்கிறார்? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், 2வது வசனத்தை வாசிக்கிறேன் 3ஆம் அதிகாரத்திலே, போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். இப்பொழுது இரண்டாம் தரம் இந்த வார்த்தை உண்டான உடனே இந்த யோனாவுடைய கீழ்ப்படிவை பாருங்கள். யோனா கீழ்ப்படியாதவன் சொன்னாலும் இங்கே இரண்டாம் தரம் அங்கே வார்த்தை வந்த உடனே தேவனிடத்திலே அந்த கீழ்ப்படிவோடு அந்த காரியத்தை செய்யும்படிக்கு அங்கே அவர் எழுந்து செல்லுகிறார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகாநகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ என்று கூறினான். தேவன் அந்த சொன்ன அந்த காரியத்தை இந்த மனுஷன் செய்யும்படி எழுந்து போனான். அங்கே காரியங்களை சொல்லுகிறான். தேவன் அதை விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல மனுஷரை அங்கே மீண்டுமாய் தட்டி எழுப்புகிறவர், மீண்டுமாய் தன்னுடைய காரியங்களை செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறவர். அவருக்காக நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனாலும் உங்களுடைய சுயமும் உங்களுடைய காரியங்களும் அங்கே செய்ய விடாதபடிக்கு மனுஷன் தனக்கு தானே ஒரு வேலையை போட்டுக்கொண்டு தடை பண்ணி நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி இருமாப்பு கொண்டு நிற்கிறதுனாலே தேவன் அங்கே துக்கப்படுகிறார். அதனாலே சாபத்தையும் பாவத்தையும் மோசமான காரியங்களையும் அங்கே மனுஷன் தன்னுடைய தலையிலே சுமக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோனா அங்கே பாடுகள் பட்ட பொழுது அவருடைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனுஷன் அங்கே மீனுக்குள்ளே 3 நாட்கள் அங்கே இரவும் பகலும் இருந்தார். அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே என்ன பாடுபட்டிருப்பார். இப்படியான ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்களும் செல்லாதபடிக்கு, ஒரு கூட்டுக்குள்ளே நாங்கள் அடைபடாதபடிக்கு தேவனுடைய காரியங்களை செய்யும்படி இந்த நாளிலே நாங்கள் மீண்டுமாய் இரண்டாம் தரம் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது எழுந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது கடைசி காலம், கடைசி நேரம். இந்த நாட்களிலே நாங்கள் தூங்கிக் கொண்டும் நாங்கள் எங்களுடைய பாடுகளில் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. அழைப்பு என்பது தேவனாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் மிகவும் வல்லமையாக மகிமையாக அவர் அங்கே வைத்திருப்பார். தேவன் அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நாங்கள் அப்படி அங்கே மிகவும் செழிப்பா, மிகவும் ஒரு கனி கொடுக்கிற ஜனமாக இருப்போம் என்று சொல்லி அங்கே அதற்காக நாங்கள் அங்கே ஓடி போய் எங்கள் காலை தண்ணீர்களை வைத்துக் கொண்டு அல்லது ஒரு மரத்தை போல ஒரு ஓடைகளை நாம் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தண்ணீர் ஒரு இடத்துல நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த முட்டாள்தனமான காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு அது அல்ல. அவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், அவர்தான் அந்த ஜீவ ஊற்று, இயேசுதான் அந்த ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அவரோடு அவர் அங்கே நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று சொன்னால் அவர் அங்கே தன்னுடைய நீரை அங்கே எங்களுக்குள்ளே பாய்ச்சும் பொழுது நாங்கள் அந்த நீரை உறிஞ்சிக் கொள்ளுகிற சனம், அந்த வார்த்தையினுடைய அந்த சாரத்தை எங்களுக்குள்ளே எடுத்துக் கொள்ளுகிற சனமாய் அந்த வார்த்தையின் சாரத்தினாலே நிறைந்து இந்த பூமியிலே தேவனுக்காக எழுந்திருக்கிற ஜனமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த யோனானவர் உண்மையாகவே அவர் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆகவே அந்த மனுஷன் அந்த பிழை விட்ட பொழுது அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர் அங்கே மனதார விரும்பாதபடிக்கு வேறு இடத்துக்கு போன பொழுதும் அவர் அங்கே தரிசுக்கு சென்ற மனுஷனை இடைக்கட்டி நினிவேக்கு மீண்டுமாய் திருப்பினது மாத்திரமல்ல, அவர் அங்கே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் தரம் அவர் அங்கே பேச வேண்டி இருந்தது. தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் அப்படித்தான் செய்கிறார். நாங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, நாளிலே சீனாய் வனாந்தரத்தை சேர்ந்தார்கள். அவர்கள்
அங்கே நாங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சில காரியங்களை பாருங்கள். நான் அங்கே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது மோசைக்கு அங்கே சீனாய் மலையிலே தேவன் வார்த்தையை கொடுக்கிறார். எதற்காக? இஸ்ரவேல், அதாவது யாக்கோப்பு வம்சத்தாருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம். இன்றைக்கு நாங்கள் யாக்கோப்பு வம்சத்தாருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்க வேண்டிய மோசைகளாக தேவன் எங்களை தெரிந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அறிவிக்க வேண்டியது என்ன காரியம் என்றதை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நான் எகிப்துக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட முதல் நாங்கள் இந்த உலகத்தில் எடுக்கப்பட்ட பொழுது இந்த உலகத்துக்கு தேவன் என்ன காரியத்தை செய்து எங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவன் அந்த நாளிலிருந்து எங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து வந்தது போல, கழுகு குஞ்சுகளை தன்னுடைய செட்டையிலே சுமந்துதான் அதற்குரிய பயிற்சிகளை கொடுக்கும், அதற்குரிய காரியங்களை செய்யும், உணவுகளை கொடுக்கும், அதை வளர்க்கும், எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயிலே சேர்த்து கொண்டதை தேவன் அப்படியாக எங்களை பாதுகாத்து, எங்களை வழி நடத்தி, எங்களை இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து எங்களை தனக்கு உரிய ஜனமாக எங்களை வழி நடத்தி வந்தார். இதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கின்படி, அதாவது 5வது வசனம் சொல்லுது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய அங்கே சம்பத்தாக, தேவனுடைய ஜனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சொல்லை நாங்கள் கேட்டே ஆக வேண்டும். தேவனுடைய சொல்லை கேட்பது என்பது எப்படிப்பட்ட காரியம்? தேவனுடைய அதாவது பிரசங்கம் நடந்துകൊണ്ടിருக்கும், எங்களுடைய சிந்தையெல்லாம் வேறு இடத்தில் இருக்கும். வார்த்தையை அங்கே பிரசங்கிப்பார்கள், வார்த்தையை வாசிப்பார்கள். ஆனால் எங்களுடைய எண்ணங்களோ சுயத்தையே நாடிக்கொண்டிருக்கும், சுயமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும், அல்லது தூங்கிக் கொண்டிருப்போம், அல்லது எங்களுடைய மனதை நாங்கள் இறுக கட்டி கொண்டிருப்போம். இதனாலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியாக எங்களுக்குள்ளே கிரகிக்க முடிவதில்லை. ஆகவே நாங்கள் ஒரு காரியங்களை விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்றால் தேவன் எங்களை மோசையை போல தன்னிடத்திலே அழைத்திருக்கிறார். மோசைக்கு அங்கே சொல்லுகிறார், 3ஆம் வசனத்தை நான் வாசித்தது போல, மோசை தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு யாக்கோபுக்கு, அதாவது யாக்கோபின் வம்சத்தாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புத்திரர், இஸ்ரவேல் அவர் புத்திரர் என்று சொல்லுகிறார், யாக்கோபினுடைய ஜனங்களை வம்சம் என்று சொல்லுகிறார். ரெண்டும் ஒன்றுதான். யாக்கோப் தான் இஸ்ரவேல். அப்ப இஸ்ரவேல் என்றது அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, யாக்கோப் என்று சொல்லப்படுவது, யாக்கோப் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று நீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் ஏமாற்றுக்கார். நாங்கள் எப்படித்தான் என்னதான் காரியங்களிலே நாங்கள் பிளவிட்டு நாங்கள் என்ன காரியங்களை செய்தாலும் யாக்கோப் வம்சம் தான் நாங்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களை தேவன் அங்கே சொல்லுகிறார். அதை நாங்கள் அங்கே சொல்ல வேண்டியவர்களாயும் எங்களை வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு சிலரை மோசையாக அழைத்திருக்கிறார், மோசைக்குரிய காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலரை அங்கே தேவன் அதாவது இந்த காரியங்களுக்காக நீங்கள் உடன்பட்டு செல்ல வேண்டிய ஜனமாக இஸ்ரவேல் ஒரு கூட்டமாக அழைத்திருக்கிறார். நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அழைப்பென்பது சொல்லும் பொழுது நாங்கள் ஏதோ ஊழியம் செய்யவும், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கிக்கவும், மற்றவர்களை நாங்கள் ஏதோ அவர்களுக்கு நாங்கள் ஒரு தலைவர்களாக இருந்துங்களை காட்டிக்கொள்வதும் அல்ல அழைப்பு. தேவனுடைய சொல்லை கேட்டு அவருடைய செயல்களுக்குள்ளே நாங்கள் எங்களை மூழ்கடித்து அவருடைய செயல்களை செய்வதுதான் அழைப்பினுடைய முழு நோக்கம். நாங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு அழைப்பு சொல்லும் பொழுது, அதாவது யூரோப்பை பொறுத்த வரைக்கும், வேறு இடங்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் சபைகள் பிரிக்கப்பட்டு சபைகள் நடத்தப்படுகிறது. 10 பேரோட, 2 பேரோட, 5 பேரோட, 6 பேரோட, இப்படியாக சபைகள் பிரிந்து பிரிந்து போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? எங்களுடைய இனத்தின் மேல் இருக்க வேண்டும், நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் 2ஆம் தரமாக அங்கே யோனாவுக்கு இந்த வார்த்தையை அனுப்பினது போல எங்களுக்கும் அனுப்புகிறார்.
நாங்கள் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே நாங்கள் தொடர்ந்து 19ஆம் அதிகாரம் யாத்திராகமத்திலே வாசித்து வந்த காரியத்திலே அங்கே பார்க்க பூமி எல்லாம் என்னுடையது. பூமி அது தேவனுடையது, தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது, மனுஷர்களுக்கு ஆனால் கொடுக்கப்பட்டது. அங்கே ஆதியாகமத்திலே தேவன் அதை விரும்பி கொடுக்கிறார். அவர் அங்கே மனுஷர்கள் ஆளும்படிக்கு எல்லா காரியத்திலும் மனுஷனை அங்கே மேன்மைப்படுத்தும்படிக்கு அவர் அதை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பூமியானது கர்த்தருடையது. இந்த பூமியிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் அங்கே தொடர்ந்து சொல்லும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தை என்று அவர் அங்கே வார்த்தையை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு அங்கே ஆசாரியர்களாக, அங்கே தேவனுடைய ஜனங்கள் அங்கே ஆசாரியர்களாக, அங்கே பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். ஆகவே நாங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். 2ஆம் தரம் அங்கே யோனாவுக்கு வார்த்தை வந்த பொழுது யோனா எழுந்து அங்கே நினிவேக்கு செல்லுகிறார். நினிவேக்கு சென்று தேவன் சொன்னபடி அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த பொழுது அந்த இடத்திலே தேவன் நினைத்த காரியம் அங்கே நடக்கிறது. அந்த ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். தேவன் ஒருவரையும் அங்கே வீணாக அவர் சங்கரிக்கிறவரோ அல்லது அடித்து நொறுக்கி போட்டு அவர்களை அங்கே வீணடிக்கிறவரோ அல்ல. தேவன் ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு மனுஷரையும் அங்கே தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவர், தனக்காக அங்கே மீட்டுக் கொள்ளுகிறவர். பரிசுத்தராயிருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். ஆசாரியர் கூட்டமாக அழைத்திருக்கிறார். அவருக்கு அங்கே யாக்கோபினுடைய வம்சத்திலே அவருக்கு மிகுந்த அக்கறை உண்டு. இஸ்ரவேல் அங்கே புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலை அங்கே ஆசீர்வதித்த பொழுது அவர் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லி அழைக்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் யாக்கோபு வம்சம், இஸ்ரவேல் புத்திரர்கள். ஆகவே எங்களுக்குரிய காரியம் தேவனுடைய சொல்லை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அங்கே மிகவும் வருந்தி இந்த நாட்களிலே எங்களிடத்திலே வந்து 2ஆம் தரம் எங்களை உற்சாகப்படுத்துறதல்ல, எங்களை தட்டுகிறார், எங்களை எழுப்புகிறார். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் சும்மா இருக்க அல்ல, நீங்கள் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தேவனை மகிமைப்படுத்தபடியா தேவனை நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை இந்த பூமியிலே நீங்கள் காண்பிக்கும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் இப்படியே இருந்து விடாதபடிக்கு உங்களுடைய காரியங்களை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு இந்த நாட்களிலே எழுந்து நினிவேக்கு அங்கே போனது போல, யோனா நினிவேக்கு போனது போல நீங்கள் இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த காரியத்துக்காக எழுந்து நீங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் யாரா இருந்தால் உங்களுடைய சுயத்தை முதலாவது நீங்க உங்களை விட்டு எடுத்து போடுங்க. உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. உங்களுக்கு சுயமான செபம், சுயமான சிந்தனை, நான் இப்படித்தான் செய்வேன், இன்னதைத்தான் செய்வேன், நான் இந்த சேர்ச்சை நடத்துவேன், நான் அதை நடத்துவேன், இதை நடத்துவேன். உங்களால் ஒருவராலும் நடத்த முடியாது. கர்த்தர் நடத்தினாலே ஒழிய மற்றபடி நடத்த முடியாது. நீங்க நடத்தலாம், அதை நீங்கள் சாத்தானுக்காக செய்கிற ஒரு செயலாகத்தான் முடியுமே தவிர கர்த்தர்களை நியமித்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரமே அங்கே நினிவே அங்கே மீட்கப்பட்டது போல ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். ஜனங்களையும் உங்களையும் கெடுத்துக் கொள்கிற காரியங்களை செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் இந்த நாட்களிலே அவர் மிகவும் மன வருத்தத்தோடு 2ஆம் தரம் உங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய், தேவன் சொல்லுகிற காரியம் இதுதான். உங்களுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்த காரியங்களை விட்டு நீங்கள் நிற்கிற இடத்திலே இருந்து இந்த நாளில் எழுந்திருக்க வேண்டும். 2ஆம் தரம் உங்களுக்கு வருகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். எழுந்து நீங்கள் தேவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டும். இந்த இடங்களிலே உண்மையாக எத்தனை ஜனங்கள் வருத்தத்தோடும் துன்பத்தோடும் பட்டினியோடும் எவ்வளவு காரியங்களோடும் இருக்கிறார்கள். பட்டினி என்று சொல்லும் பொழுது காசை வைத்துக் கொண்டே சாப்பிட முடியவில்லை, உப்பை வைத்துக் கொண்டு உப்பு போட்டு சாப்பிட முடியவில்லை, சீனியை வைத்துக் கொண்டு சீனி போட்டு ஒரு டீ குடிக்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன? இது இப்படியான காரியம். நோய்கள், பிசாசுடைய கிரியைகள் பெருகி வருகிறது. அது இந்த வெளிநாடுகளிலே எவ்வளவு காரியங்களை நாங்கள் அறிகிறோம். குடிவரிகளும் தேவையில்லாத விபச்சார பாவங்களும், பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் திரிகிற காரியங்கள், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை, புருஷன் மனைவிக்கு தெரியாத காரியங்களை செய்து கொண்டு திரிகிற காரியம், எவ்வளவு காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தேவன் உங்களைத்தான் அவர் கை நீட்டி கூப்பிடுகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் மீண்டு வர வேண்டும்.
நீங்கள் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய நீங்கள் எத்தனை ஜனங்களை நீங்கள் அநியாயப்படுத்துகிற காரியங்களில் செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் இந்த நாட்களிலே அவர் மிகவும் மன வருத்தத்தோடு இரண்டாம் தரம் உங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய். தேவன் சொல்லுகிற காரியம் இதுதான். உங்களுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்த காரியங்களை விட்டு நீங்கள் நிற்கிற இடத்திலே இருந்து இந்த நாளில் எழுந்திருக்க வேண்டும். இரண்டாம் தரம் உங்களுக்கு வருகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். எழுந்து நீங்கள் தேவனுக்காக பிரயோஜனப்பட வேண்டும். இந்த இடங்களிலே உண்மையாக எத்தனை ஜனங்கள் வருத்தத்தோடும் துன்பத்தோடும் பட்டினியோடும் எவ்வளவு காரியங்களோடும் இருக்கிறார்கள். பட்டினி என்று சொல்லும் பொழுது காசை வைத்துக் கொண்டே சாப்பிட முடியவில்லை, உப்பை வைத்துக் கொண்டு உப்பு போட்டு சாப்பிட முடியவில்லை, சீனியை வைத்துக் கொண்டு சீனி போட்டு ஒரு டீ குடிக்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன? இது இப்படியான காரியம். நோய்கள், பிசாசுடைய கிரியைகள் பெருகி வருகிறது. அது இந்த வெளிநாடுகளிலே எவ்வளவு காரியங்களை நாங்கள் அறிகிறோம். குடிவரிகளும் தேவையில்லாத விபச்சார பாவங்களும், பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறார்கள் திரிகிற காரியங்கள், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுவதில்லை, புருஷன் மனைவிக்கு தெரியாத காரியங்களை செய்து கொண்டு திரிகிற காரியங்கள், எவ்வளவு காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தேவன் உங்களைத்தான் அவர் கை நீட்டி கூப்பிடுகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் மீண்டு வர வேண்டும். நீங்கள் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய நீங்கள் எத்தனை ஜனங்களை நீங்கள் அநியாயப்படுத்துகிறீர்கள். இதை நான் குற்றப்படுத்தவில்லை. தேவனுடைய வார்த்தை இரண்டாம் தரம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் தயவு செய்து எழுந்து இந்த ஜனங்களுக்காக நீங்கள் பரிதவிக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்காக நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும். நீங்கள் நினிவே மீட்கப்பட்டது போல இந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றும் மீட்கப்பட வேண்டும். சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களும் மீட்கப்பட வேண்டும். எத்தனை சபைகள் உண்டு, எத்தனை ஊழியர்கள் சொல்லிக்கொண்டு ஊழியம் செய்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எத்தனை பேர்? தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை செய்யுங்கள். உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய தரிசனங்களையும் உங்களுடைய சுயமான காரியங்களையும் நிறைவேற்ற தீவிரித்து ஓடாதிருங்கள். தயவு செய்து தேவனுக்காக நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்று தான் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பிரசங்கிக்கிறேன். தேவன் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களை வழிநடத்த வேண்டும். அவர் எங்களுக்கு தெரிந்தெடுத்து தந்திருக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நாங்கள் நடக்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாட்களில் எங்களை பழைய காரியங்களிலிருந்து தேவனை விட்டு நாங்கள் நீங்கி போன இடத்திலிருந்து, தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்த இடத்திலிருந்து தேவன் எங்களை கொண்டு வந்தது அங்கே கரையிலே விட்டிருக்கிறார். ஆம், நாங்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோனாவிலே கடைசி வரியிலே வாசித்தது போல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆம், எங்களை எல்லா அந்த போராட்டத்தில் இருந்தும் அந்த மீனின் வயிற்றிலே இருட்டிலே அந்த அதாவது சேறு சதைகள் மனங்கள் அந்த அசுத்தங்களில் இருந்து எங்களை தேவன் இந்த நாளிலே கரையொதுக்கி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தனக்காக எழுந்து செல்லும்படிக்கு. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. 2ஆம் தரமாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது போல எங்களுக்கு வருகிறது. நாங்கள் எழுந்து அங்கே நினிவேயை மீட்க தேவன் பயன்படுத்தின யோனாவை போல இந்த நாட்களில் நாங்கள் விட்ட பிழைகளிலிருந்து தவறுகளிலிருந்து எழுந்து நாங்கள் முன் செல்லுவோம். ஜனங்களை நாங்கள் மீட்டுக் கொள்வோம். ஜனங்களுக்காக பரிதவிக்க உங்களை என்னை தேவன் அழைத்திருக்கிறார். ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தோடு நாங்கள் செல்லுவோம். எங்களுடைய சுயங்களை நாங்கள் மேற்பட்டுக் கொள்ளாதபடிக்கு, எங்களுடைய செயல்களை நாங்கள் தங்கி இருக்காதபடிக்கு, கர்த்தருடைய செயல்களை நாங்கள் அங்கே தேவனுக்காக அங்கே பயன்படுத்துவோம். தேவன் எங்களுக்கு காண்டாமல் மொத்த பலத்தை தந்திருக்கிறார். அங்கே உண்மையும் முத்தமும் உள்ள இருதயத்தை நாங்கள் வரவழைத்துக் கொள்வோம். தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களை காத்துக் கொள்வோம். தேவனுடைய காரியத்தை நாங்கள் செய்வோம். நாங்கள் எழுந்து தேவனுக்காக நிற்போம். இப்பொழுது நாங்கள் எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் தகப்பனே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, அப்பா, நீங்கள் 2ஆம் தரம் யோனாவுக்கு வார்த்தையை உண்டு பண்ணி அவரை எழுந்து ஆண்டவரே மகாநகரமான நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதன்படியே யோனா எழுந்து சென்று ஆண்டவரே உடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே யோனா ஆண்டவர் வார்த்தைகளை கேட்ட அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய ஆண்டவரே தகப்பனுடைய வார்த்தையின்படி அவர் செய்த பொழுது அந்த காரியத்திலே ஆண்டவரே நினிவே மீட்கப்பட்டதே. என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலும் ஆண்டவரே நினிவே போல இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களும் ஆண்டவரே மீட்கப்பட வேண்டும். சுவாமி, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கிருபை நிறைந்த ராஜாவே, ஆம் தகப்பனே, சபைகள் நிறைந்து ஆண்டவரே சபைகளிலே உங்களுடைய
வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும், நீங்க உலாவ வேண்டும் அப்பா. தர்மையான